என்னுடைய பெட்டியை திருடினவன் என்னையே திருடங்கிறான். நான் தான் சின்னவேலி ஜமீன்தார் பிள்ளைன்னு எங்கிட்டயே சொல்லிக்கிறான். இதுக்கு அழறதா சிரிக்கிறேன். ஏன் நான் தான் சின்னவேலி ஜமீன்தார் பிள்ளைன்னு போய் சொல்லிட்டா என்ன? நம்ம விரோதியினுடைய மகன் உண்மைக்கு தெரிஞ்சு போகணும். இப்ப போய் நான தான் யார் நம்ப போறோம்? ஆமா, பேசாம ஊருக்கே போயிட்டா அப்ப அவன் நம்ம திருடன்னு சொன்னது உண்மை நல்லா ஆயிடும். என்ன ஆனாலும் சரி, நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்காம இந்த இடத்தை விட்டு போறது. பாரிப்பையா அழாத உரையா சொன்னாரம்மா. அதெல்லாம் என் வாயால சொல்லப்படாது. நம்ம சின்ன தம்பி சின்ன கொளுத்துவான். என்ன கடா? சிகரெட். நம்ம ராஜனா? ஆமா, அது மட்டுமா? அதெல்லாம் என் வாயால சொல்லப்படாது. முட்டி இல்ல முட்டி, அத போடுவாம்மா. என் குழந்தையா பச்சை தண்ணிய கூட பார்த்து குடிப்பாரடா. இங்க கண்ணை மூடிட்டு குடிக்கிறாரு. அங்க அந்த பாவை பையில என் வயிறெல்லாம் எரியுதடா. என்னம்மா செய்வேன்? இதெல்லாம் அவர் காதல கேட்டா என்ன ஆகும்? பதறாதீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? இன்னும் என்னுடைய ஆகணும். சிகரெட் ஆச்சு குடியாது. இதை விட கேவலம் வேற என்ன இருக்கு? ஆனா என் வாயால சொல்ல மாட்டேன். ஐயோ, இன்னும் என்னமோ இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கடா. ஒழுங்கா சொல்றியா இல்லையா? என் வாயால சொல்ல மாட்டேன். இப்போ சாதாரண சொல்ல வைக்கிறேன். சொல்லிடுறேன். நம்ம சின்ன தம்பி பச்சை பகல்ல நடு ரோட்ல யாரோ ஒரு பொம்பளை கூட கார்ல கனகுஷியா போகுதம்மா. நம்ம ராஜனா? ஏண்டா நீ பாத்தியா? ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். அட கடவுளே, அண்ணன் தம்பிக்கு சண்டை எவ்வளவு அனர்த்தத்துல. இப்பதான் நான் பச்சனை போய் பார்த்தேன். நீ சொன்னதெல்லாம் உண்மையா இல்லாம இருந்தது. கேட்கணும். ஆனா ஆண்டவனே, இதெல்லாம் பொய்யாவே இருக்க கூடாதா? சரியம்மா, எது எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். அதுல வேண்டாப்பா, நீ அவனை அங்கிருந்து அப்படியே அந்தமானுக்கு அனுப்பினாலும் அனுப்பிடுவேன். அதுவும் சொல்லுவா மாப்பிள்ள உங்களுக்கு. மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன பெருந்தன்மை இருந்தாலும் மாப்பிள்ள ஒரு முறைக்கு சரி, ஒரு 25,000 ரூபாய் போட்டு வைங்களேன். என்ன ஒண்ணு இந்த ரத்த கொதிப்பு வரும். தம்பி தர்மலிங்க, ஏங்க இருங்க. உட்காருங்க, வந்துட்டேன். கோமதி வந்து அடப்பா ராமு, ஜமீன்தார் பிள்ளை மேல வர போறாரா? சீக்கிரமா போய் வெத்தலை மக்கள் அடுத்து வைக்க போடா. மனசு சரியில்லை. ஒண்ணும் இல்லை, நத்திங். ஏன் என்ன எத்தனை போட்டுச்சுங்க? போட்டு. இதுதான் நம்ம வீட்டுல நடக்க போற முதல் சுபகாரியம். இத திருப்திகரமா பிரமாதமா ஆனந்தமா அமக்காம நடத்தும். சும்மா ஒரு 500 பேராவது அழைப்பு அனுப்பி என்ன டேஞ்சர் பண்றீங்களே? என்ன மாப்பிள்ள? மாமா, இந்த கூட்டம் கூச்சல் இதெல்லாம் பெரிய நியூசன்ஸ். காது வச்ச மாதிரி காரியத்தை முடிப்பீங்களா? சரி, மாப்பிள்ள சொன்னா சொன்னதுதான். அப்புறம் என்ன? ஏன் மாமா, இந்த நிச்சயார்த்த காரியங்கள் எல்லாம் நீங்க ஒண்டியா எப்படி கவனிப்பீங்க? ஒண்டி என்ற மாப்பிள்ள எல்லாம் நான் எதுக்காக சொன்னேன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஒரு சர்வன் பாய் வந்திருக்கிறான். நல்ல ஒர்க்மேன், நல்ல பையல. ஆமா, நம்பி அவங்ககிட்ட சாவியை நீங்க கொடுத்துடலாம். அப்படியா? அவன் வச்சுக்குவான். அனுப்புங்களேன், எல்லாம் உங்க காரியம். ஏனுங்க, அந்த புது நெக்லஸ் நான் பார்க்கவே இல்லைங்க. அப்படியா? இப்ப பாரு.
ரொம்ப நல்லா இருக்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. அப்போ மாமா நான் வர்றேன். அப்ப நாளைக்கு பயன் தவறாம வந்துருவேன். வேற வேற எது கோமதி, அந்த நகையை கடைசி முறையா சொல்றேன், உடனே இந்த இடத்தை விட்டு போயிடணும். இல்ல நானே உங்க கைக்கு விலக மாட்ட சொல்லுவேன். நடந்ததை கொஞ்சம் கேளு கோமதி. போதும், இந்த வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா? போறேன், போகத்தான் போறேன். ஆனா இப்ப இல்ல, யாரு திருடங்கிறத அம்பலப்படுத்திட்டு போறேன். கள்வனேனும் பழி கொண்டேன், என் காதலிலும் தோல்வி கண்டேன். செல்வம் இருந்தும் சீரோடு வாழ்ந்தும் கள்வனேனும் பழி கொண்டேன், என் காதலிலும் தோல்வி கண்டேன். கள்வனேனும் பழி கொண்டேன், நான் கள்வனேனும் பழி கொண்டேன். எவ்வளவு பயங்கரமான கனவு கண்டிருக்கா. அங்காள பரமேஸ்வரி, நீதான் இந்த பிள்ளைய காப்பாத்தணும். வாய் திறந்துக்கம்மா. ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு விளையாட்டவா? நல்லா நடந்துகிட்ட கேச தள்ளி வச்சுட்டு வரும்படியா பண்ணிட்டீங்களா? என்ன அப்படி அக்கிரமம் பண்ணிட்டான்? இல்லப்பா, அவன் வந்து பேசாங்க. 1000 தடவை நான் படிச்சு சொல்லிட்டு போறது, அவனை பத்திரமா பாத்துக்கிறாங்க. என் பின்னாடி ரயில்வே அனுப்பிட்டியே. அயோக்கிய பசங்க. அவன் உட்காந்து சாப்பிடறான், ஓடிக்கிட்டு சாப்பிடறான். உனக்கு என்ன அதை பத்தி உப்பம் டான்ஸ் முடிய போகுது? அதிக பிரசங்க.
காலையில எவனும் பாடுபட்டு சாப்பிட்டது இல்லையாடா? நீ என்ன அவனுக்கு போய் உபதேசம் பண்றது? கேட்டியாடி உன் புள்ள கதைய? எவனோ எள்ளு வியாபாரி மகளை கல்யாணம் பண்ணிக்க போறானா? நிச்சயதார்த்தம் நடக்க போகுதா ரகசியமா? என் பிள்ளைக்கா கல்யாணம்? இதெல்லாம் அக்கிரமம். யார கேக்குற? இது அடுக்குமா? சின்னவேலி ஜமீன்தார் சிங்கராயம் பரம்பரைக்கு எள்ளு வைக்கிறவனுக்கு என்னடி சம்பந்தம்? உங்க பிள்ளையா எழுதியிருக்கா? உன் தம்பி இருக்காரு, பேரிஸ்டர் சோமசுந்தரம் எஸ்பயர், அவர் எழுதியிருக்காரு. சீக்கிரம் புறப்படுங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி சொல்லுங்க. பேசாதே, ஒன்னால கோவம் பண்றாங்க. எவனே இந்த பிள்ளை வீட்டை விட்டு விரச்சிட்டு இப்ப என்ன பதறிய? எல்லாருமா சேர்ந்து பிள்ளைய கழுதி ஆகிட்டீங்களா? அதை என் வாயால சொல்லப்படாதுங்க. வேண்டாம், நீதான் ஒரு பெரிய மனுஷன் இங்க இருந்தே குட்டிச்ச ஒரு மாதிரி. இதெல்லாம் கவனிக்கப்படாது. கவனிச்சுக்கிட்டு தானுங்க இருந்தேன். ஆமா, இருந்த உன் தலை கும்புறேன். யார் பண்ணி? நான் சின்ன வேலி இளைய ஜமீன்தாரி வேலைக்கு அனுப்பி வந்திருக்கேன். ஆமாங்க. ரொம்ப நம்பிக்கையான ஆளு எழுதிருக்காரப்பா. என் லைஃப்ல சிறுத்தனமான காரியமே செஞ்சது இல்லைங்க. இருக்கும். அக்கா அக்கா, என்ன தம்பி? இவன் தான் ஜமீன்தார் விட்டாரு. அப்படியா? பொறுப்பான வேலையெல்லாம் இவங்கிட்ட கொடு. என்னப்பா உன் பேரு? காத்தவராயனுங்க. காத்துன்னு கூப்பிடுவாங்க. காத்து. சரி சரி, உள்ள போய் வேலையை கவனிப்பா. ஏன் படிக்கிற? கட்ட இல்ல. வரம் கடிப்பிடவா? நமஸ்காரம். வாங்கம்மா. ஐஸ்வர குண்டு என்னையா காணாத கண்ட மாதிரி எல்லாம் முழிக்கிறாரு மனுஷன். இவங்கதான் நான் சொன்ன பிரபல நடிகை பாஞ்சாலம். நடிகையா? ஆமா, இவர் யாரு? இவர்தான் பிரபல எள்ளு. ஓஹோ, அதுதானா இது? யோ, நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க உள்ள போ. என்ன இப்படி திடீர்னு சாதிச்சாகமாயிட்டு? ஆனா அது வேற கதையா. நீ என்னத்துக்கு ரகசியமா கூப்பிட்ட? வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பழைய படம் இருக்கு பாரு, அதை கொடுத்துட. கொடுத்துடுவேன். இப்படி ஒரு 25,000 ரூபாய். 25,000? இவர கல்யாண செலவுலாம் வேற இருக்கு, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடுறேன். பழைய பிச்சைக்கார புத்தி இன்னும் ஒண்ணு விட்டு போகலையே. இந்த வரு ஒழுங்கா 5000 ரூபாய் கொடு. அப்படி இல்ல படத்தை பந்தியில காட்டி சந்தி சிரிக்க வச்சுடுவேன். வேண்டாம் வேண்டாம், என் மானத்தை வாங்காதே, இதை வந்துட்டீங்க. சீக்கிரம். இந்த 2000 ரூபாய் 20,000 நினைச்சுக்கோ. பொன்னாயி வாங்கிக்க, பொன்னாயி வாங்கி. சரி தொலைய. கஞ்சல் நீ கஞ்ச வட்டி கட்டின கஞ்ச. இரு, ஏன் பதற? கிழிச்சு முடிய பின்ன இது ஆறாவது வெளியில பார்த்தா என் குழப்பம் என்ன ஆகுறது? நீ ஒரு பைசி ஐயா. அடி பாவி. மாப்பிள 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 வாங்க வாங்க உட்காருங்க. ஓ, ஹலோ மிஸ்டர் கேடி, உட்காருங்க. நமஸ்காரம் ஜமீன்தாரையா. முன்னாடியா வந்துட்டா போல இருக்கு. வாங்க மாப்பிள, சாப்பிடுங்க. வேண்டாம், ஒரு சோறாவது இப்பதான் சாப்பிட்டு வரேன். பரவாயில்ல, கொஞ்சம் பாதாம் கீரை சாப்பிடலாம். ஒண்ணு என்னது பாதாம் கீரா? மாப்பிள்ளை ஒண்ணும் தொந்தர செய்யாது. இப்போ ராஜா மாமா வந்துட்டியா? ராஜா மாமா ஒரு இல்ல. ஜமீன்தாரையா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க அப்பா அம்மா வரல? அவங்க கல்யாணத்தன்னைக்கு தான் வருவாங்க. உங்க மாமா கூட வரல போல் இருக்க. அவருக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான வேலை, அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. ஓஹோ. ராமவா, மாப்பிள்ளை வாழ்க்கை சந்தனம் கொடு. யாருக்கு? ஜமீன்தார் வாழ்க்கை சந்தனம் கொடுங்கிறேன். ஓஹோ, ஜமீன்தார் வாழா? நல்ல வேலையில முகூர்த்த வேலை எழுதிடலாமே. அப்பாடி எப்படியா வந்தது?
அப்படிதான் யாரு இடியட்டு அழுனத கொஞ்சம் அதிகமா அடப்படாத அப்பம் புத்தி தானா பிள்ளைக்கு வரணும் என்னமா இந்த இதெல்லாம் நல்லா விளக்கி எடுத்துக்கிட்டு வா என்ன பாக்குற இது அவ்வளவு வெள்ளி ஜாக்கிரதையா பாத்துக்கோ ஐயோ ஜமீன்தார் வாழ்க்கை மாமனார் ஆயிட்டு ஏதோ எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க என்ன காத்துறாய வேலையெல்லாம் முடிச்சுட்டேனுங்க வேலை முடிச்சிட்டியா? அதுக்குள்ள மகா புத்தாரி வேடாது இதெல்லாம் ஒரு பிரமாதமா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேனுங்க வெரி குட் அப்போ நீ இந்த கையோட நேரா ஹைகோர்ட்டுக்கு போ அங்க பாரிஸ்டர் மாமா இருப்பாரு நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா சரிங்க ராமா அவன் எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யற மத்தியா அதை பார்க்கத்தான் சார் இப்ப போயிட்டு இருக்கேன் நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம் அதானே நீ என்ன போய் பாக்குறது மாமா இத மாதிரி வேலையெல்லாம் ஒழுங்கா எனக்கு பாதி பங்கு கொடுத்தோம் அங்கெல்லாம் தேடிட்டு வரேன் பங்கு போடுவாங்க அவசரமான போலீஸ் உதவிக்கு டெலிபோன் நம்பர் 93 கூப்பிடவும். நான் போய் டாக்டரை கூட்டியாரேன். சீக்கிரம் கூட்டியாங்க. டாக்டரையா கூப்பிட போற டாக்டர் ஏன்டா இயற்கையா நடக்கும் மிஸ்டர் கேடி இவ மேல்தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல இவ ரூம சோதனை போடுங்க. என் ரூமியா சோதனை போட சொல்ற திருட்டு பையன் ராஜா மாமா பார்த்தா திருட்டு பிள்ளை. நீ ஒரி பண்ணிக்காத டார்லிங், நீ ரெஸ்ட் எடுத்துக்க போ. என்னயா நிக்கிறீங்க? சோதனை போடுங்க. வாங்க வாங்க போலாம். ஜமீன்தார் எங்க நடுவுறீங்க? நீங்களும் வாங்க. ஆமா ஆமா நீங்களும் வாங்க. நான் வந்துகிட்டு இருக்கேன். எப்படி? ஆமா இது எப்படி இங்க வந்தது? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. சூழ்ச்சி இல்லாமலா இரும்பு போட்டியில இருந்த நகை கார் ஷெட்டுக்கு வந்திருக்குது. தம்பி பாக்கி நகை எங்க வச்சிருக்க? ஏய் ஏய் புடுங்க புடுங்க எல்லாம் உள்ள போய் பேசுங்க வாங்க. மாமா 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 நகை எல்லாம் கிடைச்சு போச்சு. இவ்வளவுதான் கிடைச்சிருக்குது. இதெல்லாம் உங்க அருமை டிரைவர் வேலை. ராமு ராமு ஐயோ பாவம் மனுஷன் உயிரையே விட்டுருவார் போல இருக்கு. கொடுத்து தொலைங்க ஐயா. அவங்கிட்ட போய் செஞ்சுக்கிட்டு கூப்பிடுங்க போலீஸ. போலீஸ் கூப்பிடுங்க போலீஸ. போலீஸுக்கு தேவையான ஆளு நான் இல்ல.
இந்த போலி ஜமீன்தார் தான். நகையை திருடி விட்டு எவ்வளவு சாமர்த்தியமாடா பேசுறடே. இந்த பிச்சைக்கார நகைகளுக்காக நான் திருட வேண்டிய அவசியம் இல்லை. இவரு பெரிய ஜமீன்தார், நினைச்சவன வந்து குனியும். நான் ஜமீன்தார் தாண்டா, மரியாதையா பேசு. இப்ப உண்மை சொல்றேன் கேளுங்க. சின்னவேலி ஜமீன்தார் மகன் ராஜன் நான் தான். நல்ல வேலை மன்னர் மகன் சொல்லாம போன பாரு. இடிய எல்லாரும் கேளுங்க. ராமும் காரியத்துக்கு எடுத்துறாங்க. இவன் ஒரு திருட்டு பையன். நான் ரயில்ல வரும்போது என்னுடைய பெட்டியின் டைரியை திருடினான். அன்னைக்கு ஒரு நாள் வைர நெக்லஸ திருடி அடுப்பு கூடையில மறைச்சி வச்சான். ஐயோ ராஜா மாமா அடிக்கிறான். நீங்களா பாத்துக்கிட்டு வயிற குடிச்சு கொண்ட உள்ள தள்ளு. நான் போய் போலீஸ கூட்டிட்டு வரேன். எங்கடா நடுவுற அயோக்கிய பயல. இவனை போட விடாதீங்க. அப்படியே ஓட பாக்குறாங்க. நீ ஓடாம இருந்தா சரியா? நீ திருடல இல்ல என்ன பதறாத. நீ கொஞ்சம் அந்த ரூம்குள்ள இரு. இப்ப போலீஸ் வரும், விசாரிக்கும், உண்மை தெரியும். என்ன நானா ரூம்குள்ள இருக்கணும்? சரி நான் இருக்கேன் சார். ஆனா இவனை மட்டும் வெளியில போக விடாது. போற அப்புறம் உண்மை தெரியும் போது நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. ஆமா அவங்களுக்கு கலகம் பண்ணி இருப்பேன். உண்மைகளா இருந்தாங்களே பாலு பாலு எங்கட சான் குத்த பாலு பாலு அத்தே அத்தே பாலு காணுமே காணுமா? பாலுவா அவன் கடத்தருவது இது கடல் கரைக்கு சமுத்திரத்துக்கு குளிக்க போகணும்னு சொன்னான். அங்க போயிட்டானே என்ன தெரியலையே. என்ன ஜமீன்தாரையா நீங்க? சின்ன பிள்ளை கடலுக்கு போனா விட்டுடுறதா? சமுத்திரத்துக்கா? இப்ப யார கடுப்பானா? நான் ஜமீன்தாருக்கு எதிர்த்து சொல்றேன். இப்ப என்ன செய்யறது? ஒண்ணு செய்யலாம தேடி பிள்ளை கார்ல போய் தேடி பார்த்துட்டான். ஆமா கவலைப்படாத டிரைவர். அதே காரணம் நானும் போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வந்துடுறேன். டிரைவர் டிரைவர் இந்த அம்மா தம்பியை காணமா. நம்ம காரை எடுத்துக்கிட்டு போ. நாலா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தெரிஞ்சுதா? அதோட நம்ம ஜமீன்தாரையும் வருவாரு, வழியிலேயே இறங்குவார். தெரிஞ்சுதா? இதை வந்துடுறேன். நல்ல வேலை செய்வீங்க. ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. தர்மலிங்க யாரையா நீங்க? வரும் பாரு சொல்வாரா? இவாள் தான் சின்னவேலி ஜமீன்தார் வாழ். ஓ அதான் சம்பந்தி வாழ். என்ன வாழ் வாழ்னு சம்பந்தியா? சம்பந்தி யாரு கேட்டு என் மகனுக்கு பொண்ணு கொடுத்து நிச்சயம் பண்ண? எல்லாம் இவாதான். யாரையா நீ? நான் கேடி. ஓஹோ கேடியா? கேடி பிள்ளை. கேடியாவது பிள்ளையாவது என்னையாது? ஆறவன் வழியில என்ன சிகரெட் வாங்க அனுப்பிச்சுட்டு ஜமீன்தாரையாவது காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டாருங்க. ஐசர குண்டு உங்க மகன் பெரிய ஆள் போல இருக்கு. போலீஸ கூட்டிட்டு வான்னா அவர் லவ் சீன் நடத்த போயிட்டாரு. எப்படி? போலீஸ் லவ் சீன் இதெல்லாம் என்னையா கண்டாதி? ஓஹோ உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. இங்க ஒரு டிரைவர் இருந்தான் பாருங்க, அவன் இங்க இருந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டான். யாருடா நீன்னு கேட்டா நான் தான் சின்னவேலி ஜமீன்தார் பிள்ளைன்னு சொல்றேன். என் பிள்ளைன்னு சொல்றாங்க. ஆமா. எங்க இருக்கு அந்த கழுதை? அந்த ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். வாங்க கொஞ்சம் ஏறப்பா. எங்க இருக்கா? இங்கதான். தரங்க. ஏய் தம்பி வளர்த்துட்டு தப்பி ஓடி இருக்கிறான். என்னது கடைசியா இந்த வயசு உனக்கு, இந்த சிங்கி எனக்கு. ஏன்னா பங்கு போடுறதுல நியாயமா இருக்கணும் போது. நீ நியாயமான அனுப்புறது நியாயமா இல்லாத போனா இவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்குமா? உன் பிசினஸ் இருக்கு. வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி வெரி நைஸ். இன்னும் உன் கூட ஒரு பணத்தரா சேர்த்துக்கல ஏத்துக்கலாம். ஆனா இதுக்கு கொஞ்சம் வித்து எல்லாம் கத்துக்கணுமே. கத்துக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல போய் அவுத்துக்கிறோம், கட்டி போட்டுறாங்க. அங்க இருந்து எப்படி தப்பிச்சுக்குவேன்? கட்டுறது தப்பிச்சுக்கிறது வெரி ஈஸி. இப்போ என்ன கட்டு எப்படி தப்பிச்சுக்கிறது பாரு. கட்டவா? அப்படி வாடா என் தங்க கட்டி. வாடா 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 அப்படி.
கருப்பு சாதகம் இல்ல எங்க அவரு நமக்கு முடியல நமக்கு முடியல என்ன என் பக்கம் கேட்டாடுற நீ அடுத்து விடு இதை நான் அழுவேன் இதே வச்சுக்கா குட் பை என்ன தவறுது தவறுனா இன்னும் பெரிய சான்ஸ் இருக்கு அவ்வளவுதான் நான் மட்டுமா பழைய பக்ரி என்னடா வேஷம் எங்கடா அவன் தேடி மணி இவன் யாரா ஏண்டா பட்டி பையல இல்ல பயப்படாதமா, உனக்கு எந்த விதமான ஆபத்தை கொடுக்க மாட்டேன். மரியாதையா நகையை கட்டி கீழே வை. முடியாது முடியாது. இது என்ன தெரியுமா? இப்படி நீ பாசாங்கு பண்ணுனா பின்னால யாரும் வந்துட்டாங்க, நான் திரும்பி பார்த்தேன், உடனே இதை குடிக்கலான்னு தானே. இத மாதிரி வேற 2 படத்துல இங்க ஒண்ணு நடக்காது. கரெக்ட் நகைய எண்ணுகளெல்லாம் பொறிஞ்சு போகும். ஜாக்கிரதை போங்க. அதெல்லாம் ஜமீன்தார் மாப்பிள்ள ராஜா. அப்பா ஏண்டா ராஜா, என்னடா இதெல்லாம் கலாட்டா? அனாதி பையன் மாதிரி ஊரை விட்டு ஓடி வந்ததும் இல்லாம இங்க வந்து முன்பும் தெரியாத எவன் வீட்லயே பொண்ணு கட்டிக்கு போறியாமே. நான் இல்லப்பா. என்ன நான் இல்லப்பா? ஏண்டா சின்ன வேலை சிங்காயம் பரம்பரையில பிறந்துட்டு ஏண்டா இப்படி சீரழிய வைக்கிற? இவன் தான் நம்ம ராஜாவா? ஆமாப்பா. ஏய் காலிப்பயல ராஜையா, நம்ம எள்ளுக்கு வந்து அதிர்ஷ்டம். ஜமீன்தார் பிள்ளைல கார் ஓட்டிக்கிட்டு இருந்துருக்கு. அப்பா இவனை தெரியுமா அப்பா உங்களுக்கு? ஆறாம் திருட்டு மொழி முடிச்சுட்டு நிக்கிறான். மரியாதை பேசியா? ஆறா அந்த கழுதை இவன் தான்ப்பா உங்களுக்கு பிறக்காமையே கிடைச்ச புத்திரன் கடி பிள்ளை. யார் அந்த ஆளு? இவர்தாயா சின்னவேலி ஜமீன்தாரு. சின்னவேலி? ஓ, அது வேற சின்னவேலி போல இருக்கு. யோ நீதாயா சரியான ஆக்டர். அயோக்கிய பயல, என் பணம் நகை இதெல்லாம் எங்கடா வச்சிருக்கேன்? இப்போ சொல்லுடா. நம்ம ஆட்டம் கோஸ் இதெல்லாம் உங்களுக்கா பாருங்க. தாயே எல்லா சொத்தையும் திருப்பி கொண்டாந்து கொடுத்துச்சு. என் தாயே முக்கிருங்க சார், கேஸ் முடிஞ்சதும் வாங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். இந்த பாலுவுக்கு சொல்லுங்க, அவன் தான் இந்த திருட்டு பசங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தது. அப்படியா? ஆமா. பொதுவாக பேர டேய் என்ன பாடுறா, என்ன திருப்பி பாடுறா. டேய் என் பணத்தெல்லாம் கரைச்சு விட்டுறான். உனக்கு நான் என்ன கருத செய்யறேன்? கையெடு. நானே சொல்லிடுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போவாவது தெரிஞ்சுங்க, நான் தான் பிரபல கேடி மணி. நல்ல வேலை நம்ம சுந்தரி இந்த திருட்டு பயக்கிட்ட அகப்படாம தப்புச்சாலப்பா. இல்ல நான் ராஜா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சுந்தரி சும்மாரப்பா, அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்ணு அப்படின்னு அப்ப எல்லாரும் சொல்லிட்டு இப்ப என்ன ஏமாத்தவா பாக்குறீங்க? ஓஹோ, அது நடக்கவே நடக்காது. அவரு என் இருதயத்தை வாங்கிட்டாரு இல்ல ராஜா மாமா? ஆம் காதலி. ஐயோ கண்டாயே, உன் பேராஜைக்கு இது சரியான தண்டனை ஐயா. சுந்தரி, உன்னுடைய உண்மையான மனசை நான் இப்பத்தான் உணர்ந்தேன். ஆனா நான் இதுவரையிலும் செய்திருக்கிற குற்றங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் ஆல் 3 years, அதாவது 3 வருஷம் தண்டனை தான் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்குமா? அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்களாம். அது முடிஞ்சு திரும்பி வந்து உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போலாம் சார். வர்றேன் காதலி. ராஜா மாமா, ராஜா மாமா, கொஞ்சம் இருங்க. இதத்தான் எடுத்துக்கிட்டு போய் என்னையா நான் வாழ போறேன்.
வேலை உண்மை எடுத்துக்க. சார் என்னப்பா என்ன ஒரு 2 வருஷம் உள்ள போடுங்களேன், அப்போ அது புத்தி வரட்டும். அட போப்பா, நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளை. என்னம்மா இது? ஜெவங்காலியே போய் விடுற. அப்பா வரணும் வரணும், உட்காருங்க. ஏம்மா என்ன இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? என்னங்க கேள்வி இதெல்லாம்? அதுக்கு 2 திருன்னு முடிக்கிறதுன்னு புரியல. இத வேற வெள்ளையா சொல்லணுமாக்கும். நீங்க எல்லாம் ஜமீன்தார்கள். வாங்க சொல்றேன். என்னங்க சும்மா வாங்க. எங்க என்ன வாங்க, நான் சொல்றேன். விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் சின்னவேலி, மிஸ்டர் முல்லைவாசன், நீங்க 2 பேரும் இதுவரைக்கும் வீம்புக்கு கோர்ட்டுக்கு செலவு பண்ணது போதும், சமாதானமா போயிடும். பாருங்க உங்க பிள்ளைகளை. அட என்னப்பா விடப்பா கையில மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வாடாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. எல்லாம் இந்த பயலால வர்றது. என்னால இல்லப்பா, எல்லாம் ஏமா அட இதெல்லாமா போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. விடுங்க விடுங்க சொல்றேன். சம்மந்தேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு